திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விவசாய நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 142வது நாளாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து பெங்களூரு வரை திருப்பூர் மாவட்டம் வழியாக ITPL நிறுவனத்தின் எண்ணெய் குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 142வது நாளாக விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எண்ணெய் குழாயை விவசாய நிலங்களில் அமைக்காமல் சாலையோரமாக அமைக்க வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வலியுறுத்தினர். இருகூரிலிருந்து முத்தூர் வரை மீண்டும் ஒரு எண்ணெய் குழாய் அமைப்பதற்கு அந்த நிறுவனம் திட்டமிடுகிறது. இருக்கிற எண்ணெய் குழாய் எப்ப எடுப்பீங்கன்னு கேட்டா அதெல்லாம் முடியாது, இன்னொன்னே உங்க நிலத்துல பதிக்க போறேன்னு சொல்லி அந்த நிறுவனம் சொல்லி வருவதால அந்த 2 திட்டத்தையுமே சாலையோரம் அமல்படுத்துங்க, ஏற்கனவே பதிக்கப்பட்டதையும் தோண்டி எடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைத்து 142வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் 7 மையங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. கடந்த சில தினங்களாக வெயில் சுட்டெரித்த நிலையில் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் ஆலங்காயம் அடுத்த பூங்குளம் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பங்குனி மாத பௌர்ணமியையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். பல மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டதால் கிரிவல பாதை கூட்டமாக காணப்பட்டது. திருப்பூரில் 3 வயது ஆண் குழந்தை நாய் கடித்ததில் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. ஒடக்காடு பகுதியில் வசிக்கும் ஒடிசா மாநில தம்பதியினரின் 3 வயது ஆண் குழந்தையை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நாய் கடித்ததில் நாட்டு மருத்துவத்தில் சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் உயிரிழந்துள்ளார். இதையடுத்து சிறுவனின் உயிரிழப்பு குறித்து பெற்றோரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் தெருநாய்களின் கடியால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது பெற்றோரை அச்சப்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் செம்பராயநல்லூர் பகுதியில் 400 பேரின் குடும்ப அட்டையில் முகவரியை மாற்றி வழங்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். செம்பராயநல்லூரில் நடைபெற்ற பொது விநியோக திட்ட குடும்ப அட்டை திருத்த முகாமிற்கு வந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 400 குடும்ப அட்டைகளில் அதிகாரிகளின் தவறால் தவறான முகவரி அச்சடிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். மேலும் இந்த அட்டையில் முகவரியை அதிகாரிகள் மாற்றித்தர வேண்டும் என வலியுறுத்தினர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் புனரமைக்கப்பட்ட வண்ணமின் காட்சியக வளாகத்திற்குள் வந்து ஓய்வு எடுக்கும் சுற்றுலா பயணிகளிடம் கட்டணம் கேட்டு மிரட்டிய ஊழியர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. வண்ணமின் காட்சியகத்தின் வளாகத்தில் உள்ள மரக்கிளையின் அடியில் சுற்றுலா பேருந்து ஓட்டுநர்கள் அமர்ந்து ஓய்வு எடுத்துள்ளனர். இதனை பார்த்து அருங்காட்சியக ஊழியர்கள் ஓட்டுநர்களிடம் கட்டணம் கேட்டு வற்புறுத்தினர். விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தொடர் விடுமுறையை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்தனர். வார விடுமுறை மற்றும் தமிழ் புத்தாண்டு தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சுற்றுலா பயணிகள் தூண்பாறை, குணா குகை, மேயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தும் இதமான காலநிலையை அனுபவித்தும் மகிழ்ந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர்.